பவி இன்டகிரேட் ஃபார்ம் கூட என்பது இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது 2 போயர் ஆடுகளுங்க. 2மே பார்த்திங்கன்னா 6 பல் ஆடு. 2மே 2ஆம் நீத்து ஆடுகளுங்க. ஒரு ஆடு பார்த்திங்கன்னா 45 நாள் ஆன சினையாக இருக்குது அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அதாவது ஒரு 35 நாளுங்க. 2மே வந்து இப்போது சேல்ஸுக்கு இருக்குது. இது இருக்கக்கூடிய இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சிக்கு அருகாமையில் ஆழியார் பக்கத்தில் இருக்குதுங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக போய் வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் வேணாலும் சொல்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு அவர் ஃபார்மில் இருந்து நம்மளுக்கு வாழப்பாடி வரைக்கும் நாளைக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குதுங்க. வாழப்பாடி சைடு போயர் ஆடுகள் வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக என் நம்பர் கான்டெக்ட் பண்ணி அதை வாங்கிக்கலாங்க. இப்போ நாம் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து ஏன் கோழிகள் அதிகமாக தாரதில்லை வெளியில் அப்படின்னாங்க. நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக வந்து ஒருத்தர் சாவல் வெடை எல்லாமே அவர் தான் கொண்டாந்து விட்ருக்காரு. ஆவரேஜ் ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 3500 வந்து நம்மளுக்கு சாவலுக்கு தந்துட்டுருக்காருங்க. சேவல் அனைத்துமே பார்த்திங்கன்னா மங்களூருக்கு அது மாதிரி ஏரியாவுக்கு வந்து தாட்டி விட்றது. இப்போ தான் இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு சிக்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கு. எல்லாமே பாருங்கள் தெளிவாக இருக்கும். சிக்ஸ் எல்லாமே வந்து இப்போ தான் எல்லாம் விடை அதிகமாக இருக்குது. இனிமேல் வந்து நம்ம ஃபார்ம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து மதர் பீட்லேருந்து எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க. இந்த டைம் மட்டும் ஒரே ஒரு மேல் மட்டும் நம்ம வெளியில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். நம்மகிட்ட வந்து ரெகுலராக வந்து அவங்க தான் எடுப்பாங்க. இந்த ஒரு டைம் மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேணுங்கிறதுக்காக ஒரு மேல் மட்டும் தனியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல கேட்குற நண்பர்களுக்கு வந்து தாராளமாக நம்ம மேல் கொடுத்துர்லாங்க. அவர் எடுக்கிற ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். மேல் வந்து நல்லா ப்ரீடிங்க்கும் சரி மற்றபடி எல்லா அழகுக்கும் சரிங்க நல்லாயிருக்கும். வேணுங்கிற நண்பர்கள் வந்து டேரெக்டாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நேரில் வந்து பார்த்து எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக வந்து சோஜித் ஆடுகள் தலைச்சீரி ஆடுகள் பற்றி தான் அதிகமாக வந்துட்டு இருந்ததுங்க. இனி வரும் போஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக நம்ம கோழிகள் சாவல் கிளிமூக்கு அது மாதிரி வந்து நம்ம அதர் ப்ரீட்ஸை பற்றி நிறைய பார்க்கலாங்க. ஏன்னா மழைக்காலம் அதிகமாக அருகாமையில் வர்றதுனால ஆடுகளுக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் நாங்கள் டெம்பரவரியாக வந்து கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறேங்க. அதிகப்படியான ஆடுகள் எடுக்கிறத வந்து நிறுத்தி வச்சுருக்குறோம். இப்போதைக்கு வந்து நல்லா வேக்சின் போட்ட ஃபார்மில் நல்லா தெளிவாக இருந்தால் மட்டும்தான் எடுக்கிறேங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா நம்ம இந்த டைம் வந்து இந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம் நம்ம ஃபார்மில். இந்த சாவல் வந்து நம்ம ஃபார்மில் இருக்குங்க. இப்போ வேணால் கொடுத்துர்லாங்க. நாங்கள் வெயிட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறது இல்லைங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஒரு 3.5 to 4.25 கிலோ அந்த சைஸ் வருங்க. எங்களுக்கு ஃபுல்லாகவே பீஸ் ரேட்டுங்க பார்த்திங்கன்னா ஒரு 6.5 7 மாதம் ஆனால் வந்து அவங்க எப்பயும் கொண்டுட்டு போயிடுவாங்க. இந்த டைம் இது ஒரு 8 8.5 மாதம் ஆயிடுச்சுங்க. இது நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா கோழிகள்லாம் வந்து சாவல் அணைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு 10 நாளைக்கு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க.